இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2022ல ரிலீஸ் ஆன கோல்டு ரன் அப்படிங்கிற ஒரு தரமான சிறப்பான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ 1940ல உலக நாடுகள் எல்லாத்தையுமே கதற விட்டுக்கிட்டு இருந்த ஹிட்லரோட நாசி ஆர்மியோட கண்ணிலே மண்ணை தூவி நார்வே கவர்மெண்டோட மொத்த சொத்தான கிட்டத்தட்ட 18 டன் தங்கத்தை தனி ஒரு ஆளா கடைசி வரைக்கும் போராடி காப்பாத்தி கொடுத்த அந்த வரலாறு தான் இப்போ நீங்க படமா பார்க்க போறீங்க. உண்மையான நாட்டுப்பற்றுனா என்ன அப்படிங்கறத இந்த படத்தோட எண்ட்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதனால கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. சோ வெல்கம் டு மிஸ்டர் ஈரா வாய்ஸ் ஓவர் சேனல். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் தொடர்ந்து வீடியோஸ் போறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே போயிடுறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ உங்க கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே இந்த படத்தோட ஹீரோ தன்னோட பொண்ணோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக அவரே தன்னோட கையால கேக் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்த ஹீரோவோட ஒய்ஃப் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, கேக் இன்னும் ரெடி ஆகலையான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவ்வளவுதான் இன்னும் 2 நிமிஷத்துல கேக் ரெடி ஆயிரும் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவரோட தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில மொத்த பேருமே அங்க வந்துடுறாங்க. இவரும் கேக் ரெடி பண்ணி தன்னோட பொண்ணுக்காக ஆசையா கொண்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஹீரோ தன்னோட பொண்ணுக்காக கொண்டு வந்த அந்த கேக்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தீய இவரே ஊதி அணைச்சு அங்கிருந்த எல்லாரையும் பேஸ்மெண்ட்குள்ள அவசர அவசரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹிட்லரோட நாசி ஆர்மி நார்வேயை அட்டாக் பண்றதுக்காக மிகப்பெரிய படையோட கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காங்க. எப்ப வேணா போர் நடக்கலாம் அப்படிங்கறதுனாலதான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேஃப்டியான ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஹீரோவும் தன்னோட ஒட்டுமொத்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட அவர் வீட்டுக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவரோட குழந்தை என்னோட பொம்மை வேணும் அப்படின்னு அடம்பிடிக்குது. இப்ப முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமா நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு ஹீரோ அவரோட பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது உனக்கு என்ன, இப்போ உன்னோட பொம்மை தானே வேணும், நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி தைரியமா அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த குழந்தையோட பொம்மையை எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம செலிப்ரேஷன் பண்றதுக்காக வச்சிருந்த அந்த கேக்கையும் எடுத்துட்டு வந்து பேஸ்மெண்ட்ல வச்சு இப்ப பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் நார்வே கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் கிட்டத்தட்ட 18 டன் எல்லாத்தையும் சேஃப்டி பண்றதுக்காக ஒவ்வொரு பாக்ஸ்லயும் போட்டு ஒரு பத்திரமான இடத்துல சேஃப்டி பண்ணி வைக்கிறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் ஜெர்மனோட கைக்கு கிடைச்சது அப்படின்னா அவ்வளவுதான், நார்வேயோட கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் காலத்துக்கும் ஜெர்மனுக்கு அடிமையா தான் இருக்கணும். ஒரு வழியா எல்லா தங்கத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஆனா இவ்வளவு தங்கத்தையும் எப்படி இங்க இருந்து கொண்டு போறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லாரியாவது வேணும். இந்த நேரத்துல அவ்வளவு லாரிக்கு நான் எங்க போறது, கடத்திட்டு தான் வரணும்னு ஆர்மி ஆபீசர் சொன்னதை கேட்ட நார்வே பேங்கோட கவர்னர் சூப்பர் ஐடியா கொடுத்த, உன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு லாரிகளை கொண்டு வர முடியுமோ கொண்டு வான்னு சொல்லிட்டு ஆர்மி ஆபீசர் அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. அப்ப அங்க வந்த இன்னொரு பேங்க் எம்ப்ளாயை கூப்பிட்டு, நாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த கவனிச்சல, வெளியே போய் லாரியை கொண்டு வான்னு சொல்லிட்டு நார்வே பேங்கோட கவர்னர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த நார்வே கவர்மெண்டோட செக்ரட்டரி அப்படிங்கறதுனால அந்த தங்கத்தை சேஃப்டி பண்றதுக்காக பேங்க்குக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம குடும்பத்தோட பாதுகாப்போட அந்த தங்கத்தை சேஃப்டி பண்றதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா, உங்களை விட்டா வேற ஆளே இல்லையா, நீங்க வெறும் அந்த பேங்கோட செக்ரட்டரி, கவர்னர் கிடையாதுன்னு ஹீரோவோட வைஃப் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம நாட்டோட மொத்த தங்கமும் ஜெர்மன் கையில கிடைச்சது அப்படின்னா நாம அவங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டியது இருக்கும். நான் போயிட்டு அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க கேம்ப்ல போய் சேஃப்டியா இருங்க, உங்களை நான் அங்க வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்ல இருந்து கிளம்பி நேரா இப்ப பேங்க்குக்கு போறாரு. ஒட்டுமொத்த நார்வே பேங்குமே இப்ப பரபரப்பா செயல்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும் எதெல்லாம் வேணாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நாட்டை அட்டாக் பண்றதுக்காக ஜெர்மன் படை இங்க வந்துகிட்டு இருக்கு, நான் இங்க இருந்து தப்பிக்கணும், அதுக்கு பர்சனலா எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு டிரைவர் வேணும், இத நான் ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா இல்லாம உன்னோட ஒரு ஃப்ரெண்டா நான் கேக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு, உனக்காக டிரைவரா நானே வரேன்னு போனை கட் பண்ண நம்ம ஹீரோ இப்ப கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போய் பொண்டாட்டி புள்ளைய பார்க்க போறாரு. ஆனா இவரு போறதுக்குள்ளயும் அவரோட ஒய்ஃபும் குழந்தையும் கிளம்பி கேம்புக்கு போயிடுறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி ஹீரோக்காக ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை கையில எடுத்து வச்சுட்டு ஒரு ஆலிவ்ஸையும் சாப்பிட்டுட்டு அந்த டேபிளுக்கு கீழே இருந்த தன்னோட பொண்ணோட ஃபேவரட் பொம்மையை கையில வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பேங்க் எம்ப்ளாயி தங்கத்தை கொண்டு போறதுக்காக அங்க இருந்த ஒரு லாரி ஒன்ன ஆட்டைய போட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்த அந்த லாரியோட ஓனர் நம்ம பேங்க் எம்ப்ளாயை கீழே இழுத்து போட்டு என்னோட லாரியை திருட பாக்குறேன்னு சொல்லி அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க, நான் ஒன்னும் உங்க லாரியை திருடுறதுக்காக வரல, நான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நார்வேல இருந்து வந்திருக்கேன், நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்க லாரி தேவைப்படுதுன்னு பேங்க் எம்ப்ளாயி அந்த லெட்டர் லாரி ஓனர்ட்ட கொடுக்க
அத அவரு பிரிச்சு படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள நடந்த இந்த சண்டைய அங்க சின்ன பசங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, உங்களுக்கு இங்க என்னடா வேலை, கிளம்புங்கடா அப்படின்னு விரட்டி விட்டுட்டு நம்ம பேங்க் எம்ப்ளாயி கிட்ட என்ன சரக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நம்ம லாரி ஓனர் கேட்ட உடனே அங்க கட் பண்ணி நம்ம நார்வே கவர்மெண்டோட சென்ட்ரல் பேங்க் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருந்த எல்லா தங்கத்தையும் ஒவ்வொரு லாரிலையும் ஏத்திட்டு இருக்கும்போது ஒவ்வொரு லாரிலையும் எவ்வளவு தங்கம் கொண்டு போறோம் அப்படிங்கறத பக்கத்துல இருந்தே நம்ம கவர்னர் ஒரு குண்டூசி தங்கம் கூட மிஸ் ஆகாம கணக்கு எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்த பேங்க் எம்ப்ளாயி, சார் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு லாரியை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சூப்பரா தம்பி அப்படின்னு நம்ம கவர்னர் பாராட்டிட்டு இருக்கும்போது ஜெர்மனோட படைகள் இப்ப வான்வழியாவும் தரவழியாவும் நார்வேக்குள்ள வந்து அவங்களோட அட்டாக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதே நேரம் எல்லா தங்கத்தையும் அங்கிருந்த எல்லா லாரிகளையும் ஏத்தி விட்ட நம்ம கவர்னர் நம்ம பேங்க் எம்ப்ளாயோட கையில ஒரு கன்னை கொடுத்து, நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த தங்கமும் இப்போ உங்களோட கையில தான் இருக்கு, இது ஜெர்மன் கைக்கு மட்டும் கிடைச்சதுன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் மொத்தமே சீரழிஞ்சிரும், இத சேஃப்டியா கொண்டு போறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அட விடுங்க சார் எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பேங்க் எம்ப்ளாய அந்த லாரி ஓனர் அலேக்க தூக்கி உள்ள போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒட்டுமொத்த லாரிகளும் அங்கிருந்து கிளம்பி போன அடுத்த செகண்டே அங்க வந்த ஜெர்மன் படைகள் நம்ம நார்வே பேங்கோட கவர்னரை அரெஸ்ட் பண்ணி, எங்களோட ஜெர்மன் கவர்மெண்ட் இப்போ ரொம்ப அமைதியை தான் விரும்புது, ஏன்னா எங்களுக்கு நார்வேயை ரொம்ப பிடிக்கும், உங்களையும் சேர்த்து தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஒழுங்கு மரியாதையா அந்த தங்கம் வச்சிருக்கிற லாக்கரோட சாவி எங்க இருக்குன்னு அந்த ஜெர்மன் அதிகாரி கேட்டதுக்கு, சாவி என்கிட்ட தான் இருக்குன்னு நம்ம கவர்னரும் சாவி எடுத்து அவர் கையில கொடுத்த உடனே அந்த ஜெர்மன் அதிகாரியும் ரொம்ப சந்தோஷத்தோட லாக்கரோட டோரை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா ஒரு குண்டூசி தங்கத்தை கூட காணோம். இத பார்த்து காண்டான அந்த ஜெர்மன் அதிகாரி நம்ம கவர்னரை சிறப்புடிச்சு, உங்க நாட்டோட ஒட்டுமொத்த தங்கமும் எங்க இருக்கு அப்படின்னு அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்த ஒரு சோல்ஜர், உங்களை பார்க்க ஒரு முக்கியமான 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஜெர்மன் அதிகாரியை கூட்டிட்டு போறாரு. அங்க 2 சின்ன பசங்க நம்ம ஜெர்மன் அதிகாரிக்கு ஒரு சல்யூட் பண்ண, பதிலுக்கு அவரும் ஒரு சல்யூட் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, சென்ட்ரல் பேங்கை சேர்ந்த ஒரு எம்ப்ளாயும் ஒரு லாரி ஓனரும் ஏதோ ஒரு முக்கியமான பொருளை லில்ஹேமருக்கு கொண்டு போறத பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு இந்த 2 உளவாளிகள் சொல்றதை கேட்ட அந்த ஜெர்மன் அதிகாரி எதை கொண்டு போறாங்க அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த 2 சின்ன பசங்களும் அந்த பேங்க் எம்ப்ளாயும் லாரி ஓனரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி தான் ஜெர்மன் கவர்மெண்ட் பல சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி உளவு வேலை பார்த்துட்டு இருக்கு. அதே நேரம் பினான்ஸ் மினிஸ்டரான தன்னோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோ கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவசரமா வேகமா வந்து கார்ல ஏறின உடனே அவர் கூடவே இன்னொரு அதிகாரியும் கார்ல ஏற ஹீரோ 2 பேரையும் பத்திரமா கூட்டிட்டு போய் கவர்மெண்ட்டை சேர்ந்த இன்னும் பல உயரதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல டிராப் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் கோல்டை ஏத்திட்டு லில்ஹேமருக்கு போய்கிட்டு இருக்கிற அந்த லாரி எல்லாமே டிராபிக் ஜாம்ல நின்னுட்டு இருக்கும்போது அங்க சில மக்கள் அந்த லாரியில ஏற ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே இந்த லாரியில கோல்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப நம்ம லாரி ஓனர் பேங்க் எம்ப்ளாயி கிட்ட வண்டியில யாரும் ஏறாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மக்கள் யாருமே கேட்கிற மாதிரி தெரியல, வண்டியில ஏறதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேங்க் எம்ப்ளாயி கவர்னர் கொடுத்த அந்த கன்னை காட்டி, யாராவது வண்டியில ஏறினீங்கன்னா சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டினதுனால அங்க இருந்த எல்லாருமே 2 ஸ்டெப் பேக்ல போயிடுறாங்க. ஒரு வழியா கோல்டை ஏத்திட்டு போன எல்லா லாரிகளுமே லில்ஹேமருக்கு பத்திரமா வந்து சேர்ந்துருச்சு. அங்க இருக்கிற இன்னொரு பேங்க் லாக்கர்ல அந்த பேங்கோட மேனேஜர் அந்த கோல்டு எல்லாத்தையுமே சேஃப்டி பண்ணி வச்சுட்டு, கோல்ட பத்திரமா கொண்டு வந்த எல்லார்கிட்டையும், நீங்க நம்ம நாட்டுக்காக பண்ண உதவி ரொம்ப பெருசு, இனி இந்த கோல்டு இந்த லாக்கருக்குள்ள பத்திரமா இருக்கும், அதே மாதிரி நீங்களும் பத்திரமா வீடு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கிருந்து அனுப்பி வச்சிடறாரு. அப்ப அந்த பேங்கை விட்டு வெளியே வந்த அந்த பேங்க் எம்ப்ளாயி அவர் வந்த லாரியில அவர் மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த லாரியோட ஓனரை காணோம், எங்க போனாரும் தெரியல. அதனால வேற வழி இல்லாம நைட்டு ஃபுல்லா அந்த லாரியிலேயே படுத்து தூங்கிறாரு. இப்போ மறுநாள் காலையில பினான்ஸ் மினிஸ்டரும் நம்ம ஹீரோவும் ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கும்போது, இப்ப நம்ம நாட்டோட மொத்த தங்கமும் லில்ஹேமர்ல இருக்கிற பேங்க் லாக்கர்ல சேஃப்டியா இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம பேங்கோட கவர்னரை ஜெர்மன் மிலிட்டரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எப்ப வேணா கோல்டு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு ஜெர்மன் ஆர்மி அதை எடுத்துட்டு போக கண்டிப்பா அங்க வரும். இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் கோல்டுக்கான பொறுப்பை ஒருத்தர் ஏத்துக்கணும், அது வேற யாருமே இல்ல நீதான் அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றதை கேட்ட நம்ம ஹீரோ, கோல்ட சேஃப்டியா கொண்டு போறதுக்கு ஆர்மி தான் பெஸ்ட், அதை விட்டுட்டு என்ன மாதிரி ஆள் கிட்ட கொடுத்தா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிறியா இல்லையான்னு உன்ட்ட நான் கேட்கல, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னதை கேட்ட நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல நம்ம ஹீரோவை கீழே இறக்கி விட்ட பினான்ஸ் மினிஸ்டர் கையில ஒரு லெட்டர் ஒன்னு கொடுத்துட்டு, ஜெர்மன் படைகளை சமாளிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க, அது வரைக்கும் இந்த கோல்டு எல்லாத்தையும் நீ தான் சேஃப்டியா பாத்துக்கணும், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சில ராணுவ
படைகளையும் உனக்கு நான் கொடுக்குறேன். பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட ஒய்ஃபும் குழந்தையும் கேம்ப்ல இருக்காங்க, அவங்கள நான் பார்க்க போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு அவங்கள உடனே அந்த ஊரை விட்டு கிளம்பி வேற எங்கேயாவது பத்திரமான இடத்துக்கு போக சொல்லு. ஏன்னா நார்வே சென்ட்ரல் பேங்கோட புது கவர்னர் நீ தான். அதனால ஜெர்மன் கவர்மெண்ட் உன்னை தான் முக்கிய குற்றவாளியா தேடுவாங்க. நீ மட்டும் அவங்க கையில மாட்டினா ஒன்னு கொலை பண்ணுவாங்க, இல்ல ஜெயில தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப கையில அந்த லெட்டரோட லில்ஹேமர் பேங்கோட மேனேஜர் கிட்ட கோல்ட இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும், அந்த லாக்கரை ஓபன் பண்ணி விடுங்கன்னு கேட்டதுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு பதிலுக்கு அவர் ஹீரோ கிட்ட கேட்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே கோல்டுக்கான முழு பொறுப்பையும் இப்போ என் கிட்ட தான் கொடுத்திருக்காங்க, அதனால நீங்க எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு என்னுடைய பழைய கவர்னர் அவர் வந்து சொன்னாதான் நான் இதை செய்வேன், நீங்க சொல்ற எதையுமே நான் பண்ண மாட்டேன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவோட தங்கச்சி அந்த பேங்குக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட நம்ம நாட்டோட தலைநகரான ஆஸ்லோல எல்லா கவர்மெண்ட் கட்டிடத்திலையும் ஜெர்மன் அவங்க கொடியில ஏத்திட்டாங்க அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேம்ப்ல இருக்கிற என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் பத்திரமான ஒரு இடத்துக்கு போக சொல்லி நீ தான் அவங்க கிட்ட சொல்லணும்னு சொன்னது மட்டும் இல்லாம இங்க எனக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்காங்க, இங்க இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், அது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட பேசியிருக்காங்க, அவங்க நமக்கு உதவி பண்றதா வேற சொல்லிருக்காங்கன்னு தன்னோட தங்கச்சி கிட்ட நம்ம ஹீரோ சொல்ல, எனக்கு புரியுது இங்க உனக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கு, உன்னோட குடும்பத்தை சேஃப்டியான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சி அங்கிருந்து கிளம்பி போனதும் கோல்ட டிரான்ஸ்பர் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ஆர்மி டீம் பேங்க் வாசல் முன்னாடி வந்து இறங்கி நிக்குது. ஆனா இன்னும் நம்ம ஹீரோ அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட ஒரு பினான்ஸ் மினிஸ்டரே பர்சனலா என்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துட்டு ஒட்டுமொத்த கோல்டுக்கும் நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அப்புறம் ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு மினிஸ்டர் சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, நான் என்னோட பாஸ் அந்த கவர்னர் சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்காரு. இப்போ அதே பேங்குக்கு வெளியில நம்ம பேங்க் எம்ப்ளாயி அந்த லாரியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த லாரியோட ஓனர் எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா உள்ள வந்து உட்காரும் போது ராத்திரி ஃபுல்லா எங்க போனீங்க, உங்களுக்காக நான் இந்த லாரியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு நம்ம பேங்க் எம்ப்ளாயி சொல்றதை கேட்ட அந்த லாரி ஓனரு, சும்மா இங்கதான்ப்பா சுத்திக்கிட்டு இருந்தேன், இங்க சரக்கெல்லாம் சீப்பா கிடைக்குன்னு சொன்னாங்க, அதான் அதை வாங்கி அடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வண்டியை இங்க ஏன் பார்க் பண்ணிருக்கீங்க, பேங்க் வாசல் முன்னாடியே பார்க் பண்ணீங்க, ஒழுங்கா வெளியில பார்க் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்த மேஜர் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பேங்க்ல இருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோ கிட்ட, நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த மேஜர், இப்போ வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் ஸ்மூத்தா தானே போய்கிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு ஆக்சுவலா நம்மளுக்கு பிரச்சனை வெளியே இல்ல உள்ளதான் இருக்குன்னு அந்த பேங்க் மேனேஜரை கை காட்டி நடந்த எல்லா விஷயத்தையும் மேஜர் கிட்ட சொல்ல அவரும் தன்னோட பங்குக்குன்னு அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட பேசி பாக்குறாரு. ஆனா அவர் சிம்பிளா சாரி சார் ஆர்மி பேங்க் செக்டாருக்குள்ள வராது, அதனால உங்க பேச்சையும் என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சிடறாரு. இதனால டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ, இங்க பாருங்க நம்ம சூழ்நிலை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க மட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா என்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி உங்க மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன், அதுக்கும் நீங்க ஒத்து வரல அப்படின்னா உங்களை ஷூட் பண்ண வேண்டியது வரும்னு ஹீரோ சொல்றத கேட்ட மேஜரும், அவர் சொல்றதும் சரிதான், ஆல்ரெடி இங்க வார் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுல நீங்க வேற தனியா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஷூட் பண்றத தவிர வேற வழியே இல்லைன்னு மேஜர் சொல்றத கேட்ட அந்த பேங்க் மேனேஜருக்கு உயிர் பயம் வந்ததுனால அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா உங்களுக்கு பயந்து நான் இதை பண்ணல, நம்ம நாட்டுக்காக நான் பண்றேன்னு அந்த லாக்கரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ மேஜர் கிட்ட, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, சாரி சார் இது இப்போ மிலிட்டரி ஆபரேஷன், இனிமேல் நான் சொல்றதான் நீங்களே கேட்டாகணும், இப்போ உயர் அதிகாரி நீங்க இல்ல நான் தான் மேஜர் சொல்றத கேட்ட நம்ம ஹீரோ அவர் கையில ஒரு லெட்டர் கொடுத்துட்டு, இங்க கமாண்டிங் ஆபீசர் நான் தான், அதனால நான் சொல்றதா நீங்க கேட்டாகணும்னு மேஜரை லாக் பண்ணிடுறாரு. அதே நேரத்துல அந்த பேங்கோட மேனேஜர் அந்த லாக்க ஓபன் பண்றதுக்கான அந்த பாஸ்வேர்டை மறந்து போயிடுறாரு. என்ன சொல்றீங்க பாஸ்வேர்டை மறந்துட்டீங்களா, இப்ப இதை எப்படி ஓபன் பண்றது அப்படி நம்ம ஹீரோ கேட்டதுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் மிஸ் ஆகுது, அது என்ன நம்பர் தான் நான் மறந்துட்டேன்னு நம்ம பேங்க் மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, என்ன சார் இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க, நம்ம நாட்டோட பொருளாதாரமே உள்ளதா இருக்கு, நீங்க என்னடா பாஸ்வேர்டை மறந்துட்டேன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் உண்மையிலே இந்த ஆளு பாஸ்வேர்டை மறந்துட்டானா இல்ல மறந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கானான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவருக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அப்படி இல்லனா உங்ககிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு நம்ம ஹீரோ மேஜர் கிட்ட கேட்டதுக்கு அவரும் இருக்குன்னு மண்டையாட்டின அடுத்த செகண்ட் ஒரு பாக்ஸ் ஒன்னு தூக்கிட்டு வர்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த லாக்கரை சுத்தி பாம்பை செட் பண்ணி வெடிக்க வைக்க
அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேங்க் மேனேஜர் வெளியே வராம என்னோட கையால தான் ஓபன் பண்ணுவேன்னு கடைசி வரைக்கும் அந்த பாஸ்வேர்டை போட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அப்போ அங்க வந்த நம்ம ஹீரோ மேனேஜர் கிட்ட இந்த கதவை உடைச்சு உள்ள இருக்கிற தங்கத்தை வெளியில எடுக்கிறதுக்கு மேஜர் கொடுத்த ஐடியாவே போதுமானதுதான். நீங்க இங்க இருந்து டைம் வேஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜெர்மன் படைகள் வேற இங்க வந்துகிட்டு இருக்கு. அவங்க கைக்கு மட்டும் இது கிடைச்சதுன்னா நாம பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில வாங்கன்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு இருக்க. கடைசியா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, இந்த முறை கண்டிப்பா நான் திறந்துடுறேன்னு நம்ம ஹீரோட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியா பாஸ்வேர்டு கரெக்டா வந்து அந்த லாக்கர் ஓபன் ஆகுது. இப்ப அந்த லாக்கருக்குள்ள போன நம்ம ஹீரோவும் அங்கிருந்த மொத்த தங்கத்தையும் பார்த்து வாயை பொழந்துகிட்டு இருக்காரு. இப்ப அந்த எல்லா தங்கத்தையும் லாக்கர்ல இருந்து மறுபடியும் லாரிக்கு ஏத்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போனா அங்க மேஜர் நம்ம ஹீரோ கிட்ட ஜெர்மனோட படைகள் நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்ப முடியுமோ கிளம்பணும்னு நம்ம மேஜர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ என்னடானா லாரியில இருக்கிற மொத்த தங்கத்தையும் ட்ரெயின்ல ஏத்துறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பாக்ஸா கரெக்டா இருக்கான்னு கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. இத பார்த்து கடுப்பான நம்ம மேஜர் இந்த இக்கட்டான சூழ்நிலையில கண்டிப்பா கணக்கு எடுத்து தான் தீரணுமான்னு மேஜர் கேட்டதுக்கு ஆமா அப்பதான் எத்தனை பாக்ஸ் இருக்கு அது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதுக்கு சரி இந்த கணக்கு எடுத்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு மேஜர் கேட்க எப்படியும் சில மணி நேரங்கள் எடுக்கும்னு நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டு கடுப்புல ஒன்னும் சொல்ல வழி இல்லாம பல்ல கடிச்சு நின்னுட்டு இருக்காரு. அப்ப பாக்ஸ தூக்கிட்டு வந்த ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோ கிட்ட நார்வேயோட இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆர்மியோட சேர்ந்து சேவை பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப மேஜர் கிட்ட இவன் இந்த சினிமால நடிக்கிற சினிமா ஆக்டர் தானே கேட்டதுக்கு அவரும் ஆமா அப்படின்னு தலையாட்ட சரி இப்போ ஜெர்மன் படைகள் இங்க வந்துகிட்டு இருக்காங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு மேஜர் கிட்ட கேட்க இதோ இப்போ வந்துறேன்னு அங்கிருந்து கிளம்பின மேஜர் நம்ம பேங்க் எம்ப்ளாயி கிட்டையும் அந்த லாரி ஓனர் கிட்டையும் நீங்க ரெண்டு பேருமே ஜெர்மன்ஸ் வர்றாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக பார்டர் கிட்ட வரைக்கும் போயிட்டு வரணும்னு நம்ம மேஜர் சொன்னதுக்கு சார் இங்க பாருங்க நான் ஒரு பேங்க் எம்ப்ளாயி என்கிட்ட போய் இந்த மாதிரி வேலை கொடுத்தீங்கன்னா என்னால செய்ய முடியாதுன்னு பேங்க் எம்ப்ளாயி சொன்னதுக்கு நீ யாரா வேணா இரு, இந்த ட்ரெயின் மட்டும் ஜெர்மன் கைக்கு கிடைச்சதுன்னா நம்ம நாட்டோட தங்கம் மட்டும் இல்ல நம்ம உயிரும் சேர்ந்து தான் போக போகுது, அதனால ஒழுங்கா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு கையில ஒரு டார்ச் லைட்டை கொடுத்து ரெண்டு பேரையும் வேவு பார்க்கறதுக்காண்டி நம்ம மேஜர் அனுப்பி வச்சிருக்காரு. இங்க நம்ம ஹீரோ எல்லா தங்கத்தையும் துல்லியமா கணக்கெடுத்து அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட சைனை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ஜெர்மன் படையோட ஒரு விமானம் அந்த இடத்துல வேவு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இனி இங்க இருக்கிறது சேஃப்டி கிடையாதுன்னு அவசர அவசரமா ட்ரெயின்ல ஏறி அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலே அங்க வந்த ஜெர்மன் படைகள் நம்ம பேங்க் மேனேஜரை அரெஸ்ட் பண்ணி மொத்த தங்கத்தையும் எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்னு அவங்க ஸ்டைல்ல அடிச்சு விசாரிச்சதுல தங்கம் எங்க இருக்குங்கிறத அந்த ஜெர்மன் அதிகாரி கிட்ட நம்ம பேங்க் மேனேஜர் சொல்லிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜெர்மன் அதிகாரி அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில ஜெர்மனை சேர்ந்த விமான படை கிட்ட நார்வே கவர்மெண்டோட மொத்த தங்கத்தையும் ஒரு ட்ரெயின்ல ஏத்தி ஹார்பருக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்க பிரிட்டிஷோட கப்பல் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுல மட்டும் இவங்க தங்கத்தை ஏத்திட்டாங்க அப்படின்னா நாம போட்ட எல்லா பிளானுமே வேஸ்டா போயிடும். அவங்க அந்த ஹார்பருக்கு போறதுக்கு முன்னாடியே நாம அந்த ட்ரெயினை கண்டுபிடிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எக்காரணத்து கொண்டும் ட்ரெயின் மேலேயோ இல்ல அதை கொண்டுட்டு போகக்கூடிய அந்த கப்பல் மேலேயோ மட்டும் பாம்பு போட்டுறாதீங்க, ஏன்னா மொத்த தங்கமும் அந்த கடலுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும்னு விமானப்படை கிட்ட இந்த ஜெர்மன் அதிகாரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண இன்னொரு பக்கம் தங்கத்தை கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த ட்ரெயின் திடீர்னு நடுவழியிலே நிக்குது. வெளியில எட்டி பார்த்தா சில பேர் கையில கண்ணோட அங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ட்ரெயின்குள்ள இருந்த எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. அப்போ யாரும் பயப்பட தேவையில்லை, நாங்க நார்வேயோட சோல்ஜர்ஸ் இங்க ரெண்டு கைதிகளை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், அவங்க கிட்ட விசாரிச்சதுக்கு உங்களோட பேரை சொல்றான், இவங்களை தெரியுமான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஆளுங்க தான், ஒரு சீக்ரெட் மிஷன் காட்டி தான் நாங்க அனுப்பி வச்சோன்னு ஹீரோ சொல்றதை கேட்ட அந்த சோல்ஜர் நல்ல வேலை இவங்க ரெண்டு பேரையும் ஜெர்மன் நினைச்சு நாங்க சுட பார்த்தோன்னு நம்ம மேஜருக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு இங்க நிறைய ஜெர்மன் படை வீரர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க, இங்க இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பு இல்ல, முக்கியமா விமான படைகள் வேற வானத்துல பறந்துகிட்டே இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்ப முடியுமோ கிளம்பி போங்கன்னு அந்த சோல்ஜர் சொன்ன உடனே மறுபடியும் ட்ரெயின் எடுத்துட்டு கிளம்பி ஜெர்மனோட விமான படை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ள போய் வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. அப்ப அந்த சோல்ஜர் சொன்ன மாதிரியே வெளியில சில ஜெர்மனோட விமானம் சுத்திட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல புதர்களையும் இந்த மாதிரி குகையிலையும் நம்மள நாம மறைச்சிக்கிறது தான் சூப்பரான ஐடியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த மேஜரும் நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி நீங்க அந்த பேங்க் செக்டார்ல செக்ரட்டரியா தானே இருந்தீங்க, ஆனா இப்போ இந்த பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க, இது சக்சஸ்ஃபுல்லா முடிப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான்னு நம்ம மேஜர் ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு அவர்கிட்ட
கிட்ட இருந்து அமைதியை தவிர்த்து எந்த பதிலும் இல்ல. ஒரு வழியா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஜெர்மனோட விமானம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா மறுபடியும் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கிற வழியில மறுபடியும் ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. இதனால பதட்டமான நம்ம மேஜர் ஜெர்மன் படைகள் வந்துட்டாங்க, எல்லாரும் சுடுறதுக்கு தயாராங்க அப்படின்னு ரெடியா கண்ணை வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி. இப்போ அவங்களும் ட்ரெயின்குள்ள ஏறி நம்ம மேஜர் கிட்ட பிரிட்டிஷோட கப்பல் நமக்காக ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்க இருந்து ஷிப்புக்கு போற வரைக்கும் நம்மளுக்கு சேஃப்டி தானே ஹீரோவோட தங்கச்சி சொல்றதை கேட்ட மேஜர் ரொம்ப சந்தோஷமாகி தன்னோட சோல்ஜர்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம லாரியோட ஓனர் பேங்க் எம்ப்ளாயி கிட்ட ரொம்ப சந்தோஷப்படாத, தங்கத்தை இந்த ட்ரெயின்ல இருந்து கப்பல்ல ஏத்தி கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி செலிப்ரேட்டே பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயின் இப்போ கிளம்பி அந்த ஹார்பருக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு வழியா எந்த பிரச்சனையும் இல்லாம பிரிட்டிஷோட கப்பல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு ட்ரெயின் வந்து நின்னதும் வழக்கம் போல நம்ம ஹீரோ கையில ஒரு நோட்டையும் பெண்ணையும் எடுத்துட்டு கணக்கு பார்க்க உட்கார்ந்துறாரு. அப்ப அங்க வந்த மேஜர் நம்ம ஹீரோ கிட்ட ட்ரெயின்ல மொத்த தங்கமும் நம்ம கண்ணு முன்னாடி சேஃப்டியா தானே வந்தது, அதை அப்படியே எடுத்துட்டு போய் கப்பல்ல மாத்த போறோம், மறுபடியும் கணக்கு எடுத்துதான் ஆகணுமான்னு மேஜர் கேட்டதுக்கு தயவு செஞ்சு ஒவ்வொரு முறையும் இப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க, ஏன்னா இங்க இருக்கிற எல்லா தங்கத்தையும் சரியான கணக்கோட கவர்மெண்ட் கிட்டையும் சென்ட்ரல் பேங்க் கிட்டையும் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அதனால என்னோட வேலையை பார்க்க விடுங்கன்னு நம்ம ஹீரோ மேஜர் கிட்ட சொன்னதுக்கு அவரும் வேற எதுவுமே சொல்ல வழி இல்லாம கணக்கெடுக்கிறதுக்காக எல்லா தங்கத்தையும் இங்க கொண்டு வாங்கன்னு அங்கிருந்த எல்லாருக்கும் ஆர்டர் போட ஒவ்வொருத்தரா அந்த பாக்ஸ ஹீரோக்கு கணக்கு காட்டிட்டு அந்த கப்பல்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அபாய சங்கு அடிக்குது. ஜெர்மனை சேர்ந்த போர் விமானங்கள் இப்போ அந்த துறைமுகத்தை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அங்கிருந்த எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பையும் கடமை தவறாத நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் எவ்வளவு தங்கம் ஷிப்ல ஏறி இருக்கோ அதுக்கான கணக்க அந்த கேப்டன் கிட்ட காமிச்சு சைன் வாங்கிட்டு ட்ரெயின்குள்ள ஏறதுக்குள்ளயும் ஜெர்மனோட போர் விமானம் இப்போ அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட 4 விமானங்கள் அங்க நின்னுட்டு இருந்த ட்ரெயினையும் ஷிப்பையும் கேப்பை விடாம சுட்டுட்டு இருக்க எல்லாரும் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ட்ரெயின்குள்ள ஏறி கீழே படுத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலே ட்ரெயினும் இப்ப வந்த வழியே திரும்ப ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. அப்படி ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா இப்ப ஜெர்மனோட விமானம் ஃபாலோ பண்ணிட்டு வரலான்னு தெரிஞ்சு எல்லாரும் அந்த ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி அந்த ஜெர்மனோட விமானம் அட்டாக் பண்ணதுல சில பெட்டிகள் எரிஞ்சிட்டு இருக்கும். அதுல எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த தீய அணைக்கிறதுக்காக அங்கிருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. அப்போ மேஜர் நம்ம ஹீரோ கிட்ட உங்ககிட்ட நான் படிச்சு சொன்னேன்ல உங்க கணக்கால இப்போ எவ்வளவு உயிர் போயிருக்குன்னு பாத்தீங்களா, இப்போ இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவா, நீங்களா சொல்வீங்க, உங்களுக்கு வெறும் கணக்கெடுக்க மட்டும்தான் தெரியும், ஆனா நான் டெய்லியும் இந்த வாரோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதனால இந்த ஆபரேஷனை இனி நான் தான் வழி நடத்தணும், அதுதான் கரெக்டா இருக்கும்னு கோவத்துல நம்ம ஹீரோவை திட்டிட்டு மேஜர் அங்கிருந்து போனதும் அங்க வந்த ஹீரோயினோட தங்கச்சி அவ பேசின எதையுமே நீ மனசுல எடுத்துக்காத அப்படின்னு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ ஒரு புது பிரச்சனைன்னு நம்ம ஹீரோ கிட்ட போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட நமக்காக பேசியிருந்த அந்த கான்டாக்டை இழந்துட்டோம், இனி நாம தான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சே ஆகணும், நமக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு யாருமே இல்லைன்னு தன்னோட தங்கச்சி சொல்றதை கேட்ட ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இனி எல்லாம் அவ்வளவுதான், நாம எல்லாரும் சேர்ந்து சாக போறோம், என்னைய நம்பி என் கூட இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியாம நம்ம ஹீரோ சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கும்போது அவரோட தங்கச்சி நம்ம ஹீரோ கிட்ட என்னோட குழந்தைய நான் ஜெர்மன்ல இருந்து தத்தெடுக்க போகும்போது நான் முடிவு பண்ணது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வளரவே கூடாதுன்னு தான் ஜெர்மன்ல இருந்து அவளை நான் நார்வேக்கு கூட்டிட்டு வந்தேன், ஆனா இங்கேயும் அவங்க வந்துட்டாங்க, என்னோட பொண்ணுக்கு நான் பண்ண ஒரே ஒரு ப்ராமிஸ், இந்த சண்டையில எப்படியாவது நாம ஜெயிச்சு ஜெர்மனை இங்க இருந்து அனுப்பிடுவோம்னு, இதுல நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அத பத்தி கவலை கிடையாது, ஆனா ஒரு விஷயம், நாம சாதாரண மனுஷங்க இல்ல, போராளிகள், ஒருவேளை நாம செத்து போனா கூட நம்மள எல்லாரும் போராளிகள் தான் சொல்லுவாங்கன்னு ஹீரோவோட தங்கச்சி ஹீரோவுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்ததுல அழுதுகிட்டு இருந்தவரு இப்ப கொஞ்சம் சமாதானமாகி தன்னோட தங்கச்சி கிட்ட என்ன ஆனாலும் சரி நாம விட்டு கொடுக்க கூடாது, போராடியே தீருவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவரோட கையில ஒரு லெட்டர் கொடுத்து இது உன் ஒய்ஃபும் உன்னோட குழந்தையும் உனக்காக எழுதுனது, இப்போ அவங்க அந்த கேம்ப்ல இல்ல வேற ஒரு பத்திரமான இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி அங்கிருந்து கிளம்பி நம்ம ஆக்டர் கூட கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆக்டர் ஹீரோவோட தங்கச்சி கிட்ட உங்க அண்ணன் எது பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவாரு, அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு ஆக்டர் சொல்றதை கேட்ட ஹீரோவோட தங்கச்சி நீ சொல்றது சரிதான், ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எங்க அண்ணன் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் நிதானமா யோசிச்சு பொறுமையா முடிவெடுப்பான், அதனாலதான் அவனுக்கு இந்த பெரிய பதவியை கொடுத்திருக்காங்கன்னு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் டெலிபோன்ல ரொம்ப நேரமா யாருக்கோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனா
ஆனா ஆப்போசிட் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல அப்படிங்கறதுனால வெறுத்து போய் அந்த ரூம் விட்டு கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கும்போது அங்க கார்ல ஆக்டர் மட்டும் கீழே இறங்கி வரதை பார்த்து நம்ம ஹீரோ என்னோட தங்கச்சி எங்கன்னு கேட்டதுக்கு அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்கன்னு கை காட்டினதும் அந்த கார்ல இருந்து கீழே இறங்கி வந்த இவரோட தங்கச்சி எல்லாரும் ரொம்ப பசியோடு இருப்பாங்கல்ல, அதுக்காக சாப்பிடுறதுக்கு மீன் எடுத்து வந்திருக்கேன், கூடவே 2 முக்கியமான விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கேன். ஒன்னு, நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணியாச்சு, அவங்க எப்பனாலும் நம்மளுக்கு கால் பண்ணலாம். இன்னொன்னு, நம்ம கவர்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் நம்ம நாட்டை விட்டு கிளம்பி போறாங்க, அவங்களுக்கு கரன்சி தேவைப்படுது, அதையும் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புன்னு தன்னோட தங்கச்சி சொல்றதை கேட்ட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம ஆக்டர் கிட்ட என்னோட தங்கச்சிய உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு ஹீரோ கேட்டதுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஸ்பானிஷ் சிவில் வார்ல நானும் உங்க தங்கச்சியும் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம், உண்மையிலே அவங்க ரொம்ப தைரியமானவங்கன்னு ஆக்டர் அங்கிருந்து போனதும் இப்ப நம்ம ஹீரோ பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த காலுக்காக அந்த டெலிபோன் பக்கத்திலே வெயிட் பண்ணதுல டயர்டாகி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு லாரி டிரைவர் நம்ம ஹீரோவை எழுப்பி விட்டுட்டு உங்களுக்கு ஏதோ கால் வந்திருக்கு, நான் பேசுற எதுவுமே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் நீங்க வந்து பேசுங்கன்னு கூப்பிட்டதுக்கு ஹீரோவும் ரிசீவர் எடுத்து அந்த போன் காலை பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க வந்த மேஜர் கிட்ட நமக்காக தங்கத்தை ஏத்திட்டு போறதுக்காக பிரிட்டிஷோட கப்பல் ரெடியா இருக்கு, உடனே நம்மளை கிளம்பி வர சொல்றாங்கன்னு மேஜர் கிட்ட சொன்ன உடனே அவரும் அங்கிருந்து வேகமா வெளியில வந்து தன்னோட சோல்ஜர்ஸ் கிட்ட இந்த ட்ரெயினை ரிப்பேர் பார்த்துட்டு இருந்த வேலையா உடனடியா நிறுத்துங்க, இப்போ இந்த ட்ரெயின் நமக்கு யூஸ் ஆகாது, யாருக்கு என்ன வண்டி கிடைச்சாலும் சரி உடனடியா கோல்ட அந்த வண்டிக்கு மாத்துங்க, ஏன்னா நாம இப்போ மொத்த கோல்டையும் மோல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு நம்ம மேஜர் சொல்லி முடிச்ச உடனே எல்லா சோல்ஜர்ஸும் அவங்க உங்களுக்கு என்னென்ன வண்டி கிடைக்குதோ எல்லா வண்டியும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ ஒரு சிவப்பு கலர் லாரியில இருந்து இறங்கின நம்ம மேஜர் தங்கத்தை எல்லாம் உடனடியா ட்ரெயின்ல இருந்து நீங்க கொண்டு வந்த வண்டிக்கு ஏத்துங்கன்னு ஆர்டர் போட்டுட்டு இருக்கும்போது சைட்ல நம்ம ஹீரோ வழக்கம் போல கணக்கெடுக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த மேஜர் கணக்கெடுக்கிறதுக்குலாம் இப்போ நேரம் இல்ல, உடனடியா தங்கத்தை ஏத்தி ஆகணும்னு மேஜர் என்னதான் டென்ஷன் ஆகி கத்திட்டு போனாலும் ஒரு நிமிஷம் எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க, நாம எல்லாரும் ஒற்றுமையா ஒன்னா சேர்ந்து இது பண்ணோம்னா வேகமா முடிச்சிடலாம், ஏன்னா ஒவ்வொரு தங்கத்தையும் கணக்கு எடுத்துட்டு கொண்டு போறதுதான் நம்மளோட கடமை, ஒருவேளை கணக்கு எடுக்கிறதுக்கு தாமதமாகி ஜெர்மன்ஸ் நம்மளை அட்டாக் பண்ண இங்க வந்தா கூட அவங்கள நாம சமாளிச்சுதான் ஆகணும், அதுக்கு உங்க எல்லாரோட முழு ஒத்துழைப்பும் தேவைப்படும்னு தங்கத்தை கணக்கு எடுக்கிறதுக்காக மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த சேர்ல உட்கார்ந்துறாரு. ஆனா நம்ம மேஜர் கேட்கிற மாதிரி தெரியல, கணக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒழுங்கா நான் சொல்றதை கேளுங்க, எல்லா தங்கத்தையும் வண்டியில ஏத்துங்கன்னு மறுபடியும் கத்திட்டு இருக்காரு. ஆனா ஒருத்தர் கூட அந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்கிறாங்க. இத பார்த்து மேஜர் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம ஆக்டர் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க, சாகுற நேரத்துல கூட ஒருத்தன் தன்னோட கடமையை செய்யணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஹீரோ. ஒருவேளை ஜெர்மன்ஸ் இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொன்னா கூட அந்த சாவை சந்தோஷமா ஏத்துக்கோங்க, ஏன்னா அது நம்ம நாட்டுக்காக நம்ம பண்ணக்கூடிய தியாகம், கண்டிப்பா அது வரலாறா மாறும்னு நம்ம ஆக்டர் சொல்றதை கேட்ட மேஜர் நீங்க இப்ப சொன்னது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம், நான் அதை ஏத்துக்கிறேன்னு ரொம்ப வெறப்பா இருந்த மேஜர் தன்னோட மனசை மாத்திக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாம அவர் கூட இருந்த மத்த சோல்ஜர்ஸ் எல்லாமே ஹீரோ கணக்கெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒவ்வொரு பாக்ஸா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ மேஜர் வழக்கம் போல நம்ம ஹீரோ பக்கத்துல கம்பீரமா நின்னுட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அங்க வந்த அந்த ஸ்டேஷனோட மாஸ்டர் நம்ம மேஜர் கிட்ட எனக்கு ஒரு போன் கால் வந்தது, ஜெர்மன் படைகள் இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்களா, நீங்க சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புறது நல்லதுன்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனதும் இந்த விஷயத்த மேஜர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல கொஞ்ச நேரத்திலே அங்கிருந்த எல்லாரும் அவங்கவங்க வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போன கொஞ்ச நேரத்திலே இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஜெர்மன் படையும் அங்க வந்து பாக்குறாங்க. வழக்கம் போல அந்த இடமும் எம்டியா தான் இருக்கு. இந்த டைமும் இப்படி மிஸ் பண்ணிட்டோமேனு அந்த ஜெர்மன் அதிகாரி இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பேங்க் எம்ப்ளாயும் அந்த லாரியோட ஓனரும் வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது அவங்களை கிராஸ் பண்ணி ஜெர்மனோட விமானம் ஒண்ணு போறத பார்த்த அந்த பேங்க் எம்ப்ளாயி இந்த விமானம் ஜெர்மனோட தானே, ஒருவேளை நம்ம வண்டியில கோல்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு அந்த லாரி ஓனர் கிட்ட கேட்டதுக்கு நீ எப்பயுமே பாசிட்டிவாவே பேச மாட்டியா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மாவா அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. ஆனா அந்த பேங்க் எம்ப்ளாயி சொன்ன மாதிரியே அந்த விமானம் இப்ப அந்த லாரியை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை அந்த ஜெர்மன் அதிகாரி கிட்ட சொன்னதுக்கு அந்த லாரியை விட்டுறாத, அதை தொடர்ந்து இன்னும் நிறைய லாரி கண்டிப்பா வரும், தொடர்ந்து அந்த லாரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு வாக்கி டாக்கில இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற அந்த பஸ் சேத்துல மாட்டிக்கிறது. எல்லாருமா சேர்ந்து அந்த பஸ் தள்ளி பாக்குறாங்க, டயர் கடியில கட்டையெல்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த சேத்துல இருந்து பஸ் கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது. அப்ப நம்ம ஆக்டர் இது வேலைக்காவது, நான் போய் வேற ஏதாவது வண்டி இருக்கான்னு பாத்துட்டு வரேன்னு போனவரு வரும்போது 2 குதிரையோட வராரு. இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு குதிரையில கயிறை கட்டி அந்த பஸ்ஸை இழுத்ததுல ஒரு வழியா சேத்துல இருந்து அந்த பஸ் வெளியே வந்துருது. கொஞ்ச நேரத்திலே இவங்க பிளான் பண்ண
பண்ண அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ அங்க நின்னுகிட்டு இருந்த மேஜர் கிட்ட கோல்டை ஏத்திட்டு வந்த எல்லா வண்டிகளும் வந்து சேர்ந்துருச்சான்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் மிஸ்ஸிங் அப்படின்னு நம்ம மேஜர் சொல்றாரு. அது எந்த வண்டின்னு பார்த்தா நம்ம பேங்க் எம்ப்ளாயும் அந்த லாரியோட ஓனர் வந்த வண்டி தான். நடுவழியில பிரேக் டவுன் ஆகி நிக்குது. என்னன்னு செக் பண்ணி பார்த்ததுல வண்டி இன்ஜினோட பெல்ட் அறுந்து போயிருக்கு. இப்போ எப்படி போறது அப்படின்னு ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஓட்டிட்டு வந்த அந்த பஸ்ஸை பிரிட்டிஷோட கப்பல்ல ஏத்திட்டு எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க, இன்னும் வர வேண்டிய அந்த ஒரு வண்டி வர்ற வரைக்கும் இந்த கப்பல் ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ ஸ்ட்ரிக்ட்டா சொன்னதுனால மேஜர் இப்போ என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு. அதே நேரம் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஜெர்மன் அதிகாரி ஹீரோ ஓட்டிட்டு வந்த அந்த வண்டியோட வழித்தடத்தை வச்சு அவங்க இந்த பக்கமா தான் போயிருக்கணும், எல்லாரும் கிளம்பி வாங்கன்னு ஹீரோ இருக்கிற அந்த ஹார்பருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ இன்னும் அந்த இடத்தை விட்டு கிளம்பாம அந்த வர வேண்டிய ஒத்த வண்டிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தூரத்துல இந்த கப்பலை அட்டாக் பண்றதுக்காக ஜெர்மனோட ஒரு விமானம் வந்துட்டு இருக்கிறத பார்த்த மேஜர், இனி இந்த இடத்துல இருந்தா நாம சாக வேண்டியதான், அந்த ரெண்டு உயிர்காண்டி இங்க இருக்கிற மொத்த உயிரும் போகணுமான்னு மேஜர் நம்ம ஹீரோ கூட சண்டை போட அவர் என்னடா எதையுமே காதுல வாங்கிக்காம நான் இருந்தா நான் வண்டி எடுப்பேன்னு சொல்லிட்டு கப்பலை விட்டு கீழே இறங்கி போய் அந்த வண்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ரெண்டு பேர் ரிப்பேர் ஆயிருந்த அந்த வண்டியை சரி பண்ணி வேகமா அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கும் போது மேல பறந்துகிட்டு இருந்த அந்த ஜெர்மன் விமானம் இப்ப அந்த வண்டியை நோக்கி பயங்கரமா சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த வண்டியை எப்படியோ அந்த கப்பல்ல ஏத்துனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் அவர் ஓட்டிட்டு வந்த அந்த பஸ்ஸையும் அந்த கப்பல்ல ஏத்தி அங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள அந்த ஜெர்மன் அதிகாரி அங்க வந்து அந்த கப்பலை சரமாரியா சுட ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆளாளுக்கு ஒரு திசையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல கப்பலும் அங்கிருந்து கொஞ்சமா நகண்டு வந்ததுல ஜெர்மனும் அவங்க அட்டாக் பண்றத நிறுத்திடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பஸ்ல இருந்து மெல்ல எழுந்திருச்சு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு விமானம் மட்டும் இவங்க போய்கிட்டு இருக்கிற அந்த கப்பலை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருடைய கண்ணும் அந்த பிளேன் மேலதான் இருக்கு. ஒரே ஒரு குண்டு தான், அதை போட்டா போதும் அந்த கப்பலோட சேர்ந்து எல்லாரோட சோழியும் முடிஞ்சிடும். அதனால உயிர் பயத்துல எல்லாரும் அந்த பிளேனை உத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கிராஸ் பண்ணி அந்த பிளேன் போயிருச்சு. இத பார்த்து எல்லாருக்குமே ஷாக்கிங், என்னடா இது ஒண்ணுமே நடக்கலன்னு. அப்பனா நம்ம இப்போ உயிரோட இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. அதே நேரத்துல ஹீரோவும் மத்தவங்களும் தன்னோட கண்ணு முன்னாடியே தப்பிச்சு போறாங்களேன்னு கரையில நின்னுகிட்டு இருந்த அந்த ஜெர்மன் அதிகாரி நம்ம ஹீரோவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவுதான் சார், இனி அவங்கள பிடிக்கிறது கஷ்டம், நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னு பக்கத்துல இருந்த இன்னொரு அதிகாரி சொல்றதை கேட்ட அந்த ஜெர்மன் அதிகாரி, விட்டு கொடுக்க சொல்றியா? கண்டிப்பா அது மட்டும் என்னால முடியவே முடியாது. அவங்க இங்க இருந்து தப்பிச்சு எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய எதிரிக்கு இன்னொருத்தன் உதவுறான் அப்படின்னா அவனும் எனக்கு எதிரி தான். அந்த பிரிட்டிஷ் கப்பலை அழிச்சு நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன், எனக்கு ஒரு விமானத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுன்னு இந்த ஜெர்மன் அதிகாரி ஒரு பக்கம் குதிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பிரிட்டிஷ் கப்பல் நின்னுட்டு இருக்கிற அந்த ஹார்பருக்கு போய் பார்த்தா அந்த ஹார்பரை சுத்தி இருக்கிற எல்லா இடமும் தீல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இத பார்த்தா நம்ம ஆக்டர் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்களுக்கு இந்த நிலைமையான்னு சொல்ல, அப்படின்னா நாம அவங்களுக்கு இப்ப ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு இப்ப வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஜெர்மனோட விமானப்படை இங்க தாக்குதல் நடத்துறதுல கிட்டத்தட்ட பாதி இடம் அங்க தீல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் இருக்காங்க. ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துல அவங்கள கட்டி பிடிச்சு, நாம இப்போ பெரிய பிரச்சனையில மாட்டி இருக்கோம், நம்ம நாட்டோட கரன்சி அந்த பேங்க் லாக்கர்ல லாக் ஆயிக்கிடுச்சு, எவ்வளவு ட்ரை பண்ணியோ அந்த கதவை எங்களால திறக்கவே முடியலன்னு தன்னோட தங்கச்சி சொல்றத கேட்ட ஹீரோ, உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டுறாத, ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பா உன்னால முடியும்னு சொல்லி தன்னோட தங்கச்சிக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சுட்டு இவர் கொண்டு வந்த அந்த தங்கத்தை கப்பல்ல ஏத்துறதுக்காக மறுபடியும் கணக்கு எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான அந்த பினான்ஸ் மினிஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட, இந்த கப்பல்ல கோல்ட கொண்டு போக முடியாது, இப்ப இந்த நார்வே கவர்மெண்டோட சில உயர் அதிகாரிகளும் பிரதமரும் தான் போக போறோம், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு தன்னோட ஃப்ரெண்டு சொல்றத கேட்ட ஹீரோ, அப்ப இந்த கோல்ட என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு, நான் சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு இடமா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருன்னு அசால்ட்டா சொல்லிட்டு அங்கிருந்த கப்பல்ல ஏறி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோக்கும் கூட இருக்கிற மத்த எல்லாருக்குமே ஒரே குழப்பம், இப்ப இந்த தங்கத்தை வச்சு என்னடா பண்றதுன்னு. அப்ப பக்கத்துல இருந்த அந்த மேஜர் கிட்ட ஏதாவது போட்டை ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம பேங்க் எம்ப்ளாயி கிட்ட தங்கத்தை நீ கணக்கெடுன்னு சொல்லிட்டு கரன்சி இருக்கிற அந்த லாக்கரை ஓபன் பண்ண போன தன்னோட தங்கச்சியை தேடி நம்ம ஹீரோ இப்ப வராரு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட கடமையில இருந்து நீ தவறக்கூடாது, அதே மாதிரி நானும் இந்த கரன்சி இல்லாம இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன்னு ஹீரோவோட தங்கச்சி வீரவசனம் பேசிட்டு இருக்கும் போது ஜெர்மன் மறுபடியும் அவங்களோட அட்டாக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அந்த டோரை ஓபன் பண்றதுக்காக கீழே விழுந்து கிடந்த ஒரு மின் கம்பத்தை நம்ம ஹீரோ அவரோட தங்கச்சி இன்னும் 2-3 போலீஸ்காரங்கன்னு மொத்த பேரும் சேர்ந்து அந்த மின் கம்பத்தை வச்சு அந்த டோரை இடிச்சதுல அது இப்போ ஓபன் ஆயிருது. இப்போ வேகமா உள்ள போன நம்ம ஹீரோவும் அவரோட தங்கச்சியும் கரன்சி இருந்த அந்த எல்லா பாக்ஸையும் ஒன்னொன்னா வெளியே எடுத்துட்டு வந்து ஒரு வண்டியில ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு
பக்கம் ஒரு போட்ல ஹீரோ கொண்டு வந்த அந்த தங்கத்தை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பேங்க் எம்ப்ளாய் அதை கணக்கு எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஜெர்மனோட விமானப்படை அங்கேயே வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்போது கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பேங்க் எம்ப்ளாய் அதுல செத்திருப்பான். ஆனா அதுக்குள்ளேயும் அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம லாரி டிரைவர் அவன் மேல விழுந்ததுல அந்த குண்டு இவர் முதுகுல பாஞ்சிருது. இவ்வளவு கலவரத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற யாருமே இல்ல, அந்த ஜெர்மன் அதிகாரி தான். விமானத்துல உட்காந்துக்கிட்டு கீழே அத்தனை பேரும் சாகிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம லாரி டிரைவரும் சாக கிடக்குற அந்த நிலைமையில நம்ம பேங்க் எம்ப்ளாயோட கைய பிடிச்சு எப்பயுமே நீ தைரியமா இருக்கணும், உன்னால எதையும் செய்ய முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இறந்து போயிறாரு. அதே நேரம் இவ்வளவு கலவரத்திலையும் நார்வே கவர்மெண்டோட கரன்சியையும் ஒத்த பாக்ஸ் கூட விடாம நம்ம ஹீரோவும் அவரோட தங்கச்சியும் ஒரு வண்டியில ஏத்திட்டு ஹார்பருக்கு வராங்க. அங்க நம்ம லாரி டிரைவர் இறந்து கிடக்கிறத பார்த்த ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காரு. அப்ப நம்ம மேஜர் அந்த பேங்க் எம்ப்ளாயி கிட்ட நம்ம கையில ஒண்ணும் இல்ல, நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணோம், இனி ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தங்கத்தோட இப்ப கரன்சியையும் சேர்த்து வச்சுக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மறுபடியும் ஹெல்ப் பண்ற வரைக்கும் தெரு தெருவா ஊரா சுத்திட்டு இருக்காங்க. அப்படி ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோவையும் கூட இருந்த மத்தவங்களையும் பார்த்து அந்த ஊர் மக்கள் பயந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஆக்டர் தான் போய் அந்த ஊர் மக்கள் கிட்ட பேச போறாரு. ஆனா யாருமே இவர் பேசுறத கேக்குற மாதிரி இல்ல. அதனால இப்போ நேரா ஹீரோ கிட்ட வந்தவரு நம்ம நார்வே கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க சொன்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம ஜெர்மன் அப்படினே நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஆக்டர் சொல்றத கேட்ட ஹீரோ இப்போ நேரா அங்க கேப் போட்டு நின்னுட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட போய் நாங்க எல்லாருமே நார்வே கவர்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் தான், எங்க கிட்ட நார்வே கவர்மெண்டோட தங்கமும் சில கரன்சியும் இருக்கு, அதனால ஜெர்மன் எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, இத நார்த் சைடு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அந்த கேப் போட்டவர் மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்களும் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணதுனால மொத்த தங்கத்தையும் கணக்கெடுத்து அந்த ஊர் மக்களோட போட்ல ஏத்திட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஜெர்மன் அதிகாரி நம்ம ஹீரோவை தேடி அந்த விமானத்துல கழுகு மாதிரி சுத்திட்டு இருக்கிறத பார்த்த எல்லாருமே இவன் கண்ணுல மட்டும் சிக்கிர கூடாதுன்னு அந்த போட்டோட பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பிளேனோட சத்தம் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்கிறதுனால பேஸ்மெண்ட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற எல்லாருக்குமே பயம், இவங்க கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாதுன்னு எல்லாரும் அவங்கவங்க மனசுக்குள்ள வேண்டிட்டு இருக்காங்க. அந்த ஜெர்மன் அதிகாரியும் ரொம்ப நேரமா அந்த விமானத்துல உட்கார்ந்துட்டு கீழ இருந்த எல்லா போட்டையும் ஒத்து பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவரால் ஹீரோவையும் அவர் கூட இருந்த மத்தவங்களையும் எந்த போட்ல இருக்காங்க அப்படிங்கறத கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. இதனால வெறுத்து போன அந்த ஜெர்மன் அதிகாரி என்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு பக்கத்துல இருந்த அந்த பைலட் கிட்ட இனி அவங்கள தேடி வேஸ்ட் தான், வண்டியை திருப்பு நம்ம நாட்டுக்கே போவோம்னு அந்த ஜெர்மன் அதிகாரி விமானத்தோட அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பேஸ்மெண்ட் குள்ள ஒளிஞ்சிருந்த நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் வெளியே வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட தங்கச்சி ஒரு போன் கால் பேசிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்தவங்க உன்னோட ஒய்ஃபும் குழந்தையும் ஸ்வீடன்ல பத்திரமா இருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்த செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷமான நம்ம ஹீரோ தன்னோட தங்கச்சியை கட்டி பிடிக்கிறதோட இந்த படம் இங்க முடியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இது ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கறதுனால இந்த படத்தோட எண்டுல அவரோட உண்மையான போட்டோவை காமிச்சிருப்பாங்க. அதை நான் இப்போ உங்களுக்காக காட்டுறேன். இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட மறுபடியும் சந்திப்போம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.